சார் எப்போ சார் குரு பயிற்சி? நம்மள்ட்ட வரக்கூடிய மக்கள் கூட தெரிஞ்சுக்க விரும்புறது குரு பயிற்சி எப்போ? என்ன காரணம்னா குரு பகவானுடைய பயிற்சி என்பது குடும்பத்திலே சுப விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பகவான் வர. இதனால என்ன நன்மைனா, இப்ப 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு மேஷராசிக்கு. சில பேர் ஒரு அவசரப்பட்டு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறி இருப்பீங்க. உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா மாறின கம்பெனியில் நிம்மதி இல்லாம இருந்துட்டு இருப்பீங்க. பழைய கம்பெனிலேயே இருந்திருக்கலாமோ. ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே கலைகளில் நாட்டமுடைய ராசி. வாழ்க்கை சுகத்தை அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் தான் நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனுங்க. அது கிடைக்கவே இல்லைங்க. நான் என்னங்க பண்ணேன்? என் கீழே இருக்கிற ஜூனியர்ஸ்க்கு எல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தாங்க. அது கிடைக்குமா சார்ன்னு கேட்கக்கூடியவர்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய தனஸ்தானத்துல உச்சமடைய போகிறார் குரு பகவான். மிதுன ராசிக்காரர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய 2 உலகெங்கும் வாழும் IBN பக்தி நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். குரு பகவான் பொன்னவன் மன்னவன் என்று பெயர் எடுத்த குரு பகவான் கிரகங்களிலே இயற்கை சுபர்னு பேரு குரு பகவானுக்கு. இந்த குரு பகவான் வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த 2026ஆம் ஆண்டுல பெயர்ச்சி ஆகிறார். ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு பகவான் இப்பொழுது மிதுன ராசியிலே அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் கடகராசிக்குள்ளே நுழைய போகிறார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி உச்சநிலை பெறப் போறார். குரு பகவான் உச்சநிலை பெறப்போகிறார் அப்படின்னாலே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம். எல்லாருமே என்ன கேட்பாங்கன்னா, சார் எப்போ சார் குரு பயிற்சி? நம்மள்ட்ட வரக்கூடிய மக்கள் கூட தெரிஞ்சுக்க விரும்புறது குரு பயிற்சி எப்போ? என்ன காரணம்னா குரு பகவானுடைய பயிற்சி என்பது குடும்பத்திலே சுப விஷயங்களை கொண்டு வந்து கொடுக்கும், கல்யாணத்தை கொடுக்கும், குழந்தை பிறப்பை கொடுக்கும், நல்ல பண விஷயங்களில் வெற்றியை கொடுக்கும். அப்படி நன்மைகள் எல்லாம் தரக்கூடிய பகவான் குரு பகவான். அதனாலேயே அவருடைய பயிற்சிக்கு எல்லாருமே காத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்படிப்பட்ட குரு பகவான் மஞ்சள் நிறத்திற்கு அதிபதி, மங்கள காரியங்களை தரக்கூடிய குரு பகவான் அவர் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசிக்குள் பிரவேசம் ஆகப் போகிறார். அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். எனது அருமை மேஷராசி அன்பர்களே, மேஷராசிக்காரர்கள் செவ்வாயை அதிபதியாக கொண்டவர்கள். அவர்களுக்கு இந்த குரு பகவான் மிகவும் நன்மையை தரக்கூடிய அற்புதமான கிரகம். மேஷராசிக்காரர்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார். 3ஆம் இடம்ங்கிறது மனக்குழப்பங்க. வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு மனக்குழப்பம். பல சீனியர் சிட்டிசன்ஸ் நான் நிலையா இருக்கிறதுக்கு கூட எனக்கு ஒரு வீடு இல்லையேங்க அப்படின்னு சொன்னவங்க. பல பேர் முதியோர் இல்லங்களில் வாழ்ந்தார்கள். பிள்ளைகளால் மனது வருத்தம் அடைந்தார்கள். அப்படிலாம் சூழ்நிலை மேஷராசிக்காரர்களுக்கு இருந்தது. யங்ஸ்டர்ஸ் பலருக்கு வேலை வாய்ப்பு பிரச்சனை இருக்கு. மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. அதிலிருந்து நிவாரணம் தரக்கூடிய அதி அற்புதமான அமைப்பு இப்போ. மேஷராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல குரு பகவான் வர. இதனால என்ன நன்மைனா, இப்ப 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு மேஷராசிக்கு. 12ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்திருக்கிறார். அந்த சனி பகவானால் இவர்களுக்கு வேலையில பாதிப்பு இருக்கு. இந்த குரு பகவான் தன்னுடைய பாக்கியமான பார்வையினால் அந்த சனி பகவானை பார்க்க போகிறார். அப்போ எந்தெந்த மேஷராசிக்காரர்களுக்கு வேலையில் பிரச்சனைன்னு சொல்றீங்களோ அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ சால்வ் ஆகும். கண்ணு முன்னாலே நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வேலைக்கான பிரச்சனையும் சரியாகும். சில பேர் ஒரு அவசரப்பட்டு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி மாறி இருப்பீங்க. உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மாறின கம்பெனியில் நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருப்பீங்க. பழைய கம்பெனிலேயே இருந்திருக்கலாமோ. ஒரு இக்கட்டாகி போச்சுங்க. வேலையை விட்டு அவங்களே அனுப்பிச்சிட்டாங்க. இப்படிலாம் கூட சூழ்நிலை இருந்திருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய 12ஆவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீது விழுவதனால் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அதிக அற்புதமான ஒரு சூழல். நீங்கள் மாறி போன கம்பெனியில் உங்கள் சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்கும். ஃபினான்ஷியலாக ரொம்ப நல்லா இருப்பீங்க. உயர் அதிகாரிகளுடைய நட்பு கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாங்கி வீட்டு நாள் பிரச்சனை.
பல பேர் குடியிருக்கிற வீட்டில் சரியாக இருக்க முடியாத சூழ்நிலை இப்போ இருந்துக்கிட்டு இருக்கும். உங்கள் வீட்டில் ரிப்பேர் ஒர்க் இருக்கும், ஊர் விட்டு ஊர் மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவானுடைய பயிற்சி மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனை இருந்தாலும் குரு பகவான் நிவர்த்தி செய்து தரப்போகிறார். இன்னொரு பக்கம் உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணி தரப்போகிறார். இந்த குரு பகவானுடைய ஒரு அனுக்கிரகத்தினால தேக ஆரோக்கியத்தில் உங்களுக்கு இருந்த பிரச்சனை, பல மேஷராசிக்காரர்களுக்கு இப்போ ஹெல்த் இஷ்யூ இருக்கும். திடீர்னு சுகர் கூடிருச்சுங்க, பிபி கூடிருச்சுங்க, ஹார்ட் ப்ராப்ளங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களை காப்பாற்றும், நன்மைகளை தரும். உங்கள் ரோக ஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்க்க போகிறார், ரோகத்தை அடக்கப் போகிறார், பிரச்சனைகள் குறைய போகிறது. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு நாடு விட்டு நாடுக்கு போகணும், எனக்கு வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கல, இல்லை நான் படிச்சுட்டு இருக்கிற படிப்பில் எனக்கு தடை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷராசி மாணவர்களுக்கு இப்போ அருமையாக படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதுவும் மிக முக்கியமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன கண்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ நிவர்த்தி ஆகும். இந்த குரு பகவானுடைய பார்வை பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை தரும். 7.5 சனி நடக்குதுங்க, நடந்துக்கிட்டு இருக்கிற போதும் நான் சொல்கிறேன், குரு பகவானுடைய பார்வை பிஸ்னஸில் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அந்த பிஸ்னஸ் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு மூடி கிடந்த தொழிற்சாலையை கூட திரும்ப ஓப்பன் பண்ணக்கூடிய அளவிற்கு அந்த பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி உங்களுக்கு இருக்கும். உங்கள் பணியாளர்களால் உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். எவ்வளவு நன்மைகள் பாருங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரகா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகான அந்த குரு பகவானை வழிபடுங்கோ. குருவித்துறை குரு பகவானை மேஷராசிக்காரர்கள் வழிபட்டு வந்தால், ஒரு வியாழக்கிழமை அன்று அவரை சென்று நீங்கள் வழிபட்டால் இந்த குரு பயிற்சி உன்னதமான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து தரும். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி நல் வாழ்த்துக்கள். ரிஷப ராசி அப்படின்னு சொன்னாலே கலைகளில் நாட்டமுடைய ராசி. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய தனஸ்தானத்திலிருந்து உங்களுடைய 3வது ஸ்தானத்திற்கு, தைரிய ஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். பொதுவாக 3வது ஸ்தானத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய குரு பகவான் மனக்குழப்பங்களை கொடுப்பாருன்னு தான் பொது விதி. ஆனால் ரிஷபராசிக்கு இது எப்படி இருக்கு? லாபாதிபதி குரு பகவான், நம்ம அப்படித்தான் பார்க்கணும். எல்லா இடத்திற்கும் 3ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டா கெடுதல்னு எடுக்கப்படாது. ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபாதிபதி குரு பகவான். ஆகவே இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் பயணம் சம்பந்தப்பட்ட, டூரிசம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்களோ உங்களுக்கெல்லாம் பெரிய வளர்ச்சி இருக்கு. சில பேர் இடம் மாறுவீங்க. இப்போ இடம் மாறி மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீங்க. சொந்த ஊரில் பெரிய வளர்ச்சி இருந்திருக்காரு. சார் எனக்கு வெளியூரில் வெளிநாட்டில் நான் வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிற பல ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். அந்த ஊருக்கு மாறின பிறகு மிகப்பெரிய யோகங்கள் வரும். அண்டை அயல் வீடுகளோடு எனக்கு ப்ராப்ளம் இருக்குது சார், என் பக்கத்து வீட்டுக்காரர்களால் தான் சார் எனக்கு பிரச்சனை, எனக்கு நிம்மதி இல்லை சார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அவர்களோடு ஒரு நல்ல நிம்மதியான உறவு இப்போ ஏற்படும். இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார், ஆஃபீஸில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பல ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ ப்ரமோஷன் கிடைக்க வைப்பார். நியாயமாக நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனுங்க, அது கிடைக்கவே இல்லைங்க. நான் என்னங்க பண்ணேன், என் கீழே இருக்கிற ஜூனியர்ஸுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தாங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கல, நியாயமாக எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் அது கிடைக்குமா சார்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இப்போ நல்ல ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபீஸில் கிடைக்க வேண்டிய நியாயமான ப்ரமோஷன். இன்னும் சிலருக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. எப்படி சொத்து வாங்குவீங்க தெரியுமா? இப்போ கையில் நல்ல பணம் நிற்கும், உங்களுக்கு பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்னா, பழைய சொத்தை விற்கணும், பூர்வீக சொத்தை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது நல்ல நேரம். சொத்தை நல்ல வகையாக விற்பீங்க. அந்த சொத்தை திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த பணத்தை வேஸ்ட் ஆக்காம உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக பயன்படுத்துவீங்க. இல்லாட்ட சொத்து வாங்குவீங்க, மகளுக்கு திருமணம் செய்வீங்க, மகனை படிக்க வைப்பீங்க, ஒரு திருமணம் செய்வீங்க. இப்படி இல்லாமல் ஒரு யோகம் உங்கள் குடும்பத்தில் வருது. பொதுவாகவே பெத்த பிள்ளைகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு இளமை காலத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது இல்லை, ஆனால் முதுமை காலத்தில் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க. பிள்ளைகளோடு பல நேரம் கருத்து மாறுபாடுகள் வரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த குரு பகவானுடைய 3ஆம் இட பயிற்சி உங்களுக்கு என்ன செய்ய போகிறதுனா, குரு பகவான் 3ஆம் இடத்துல உச்சமடைகிறார். கம்யூனிகேஷன் மிகச்சிறப்பாக இருக்கும். கம்யூனிகேஷன் செக்டாரில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை அவர் பார்க்க போகிறார். அதனால் இது நாள் வரை திருமண தடைகள் இருந்தால் திருமண தடைகள் விலகி நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உயிருக்குயிரான நண்பர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார் யாராவது சொன்னீங்கன்னா, அந்த நண்பர் மீண்டும் இப்போ சேருவார்.
சார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா தான் சார் இருந்தோம், எந்த பாவியோட கண்பட்டுச்சோ தெரியல, யார் கொல்லிக்கண்ணால் பார்த்தாங்க தெரியல, எங்கள் கணவன் மனைவி நாங்கள் பிரிஞ்சு கிடக்கோம் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போ குரு பகவான் உங்களுடைய சப்தமஸ்தானத்தை பார்ப்பதனால் பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் வந்து சேருவார்கள். கோபித்து கொண்டு போன உங்கள் மனைவி, பிறந்த வீட்டை பார்த்து போன உங்கள் மனைவி மீண்டும் வந்து உங்களிடம் சேருவார். அந்த யோகம் இருக்கு சார். நான் ஹையர் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷனுக்கு முயற்சி பண்ணுறேன், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு முயற்சி பண்ணுறேன், என் கல்வி முயற்சிகள் வெற்றி பெறுமான்னு கேட்குறவர்களுக்கு நல்ல முறையில் கல்வி முயற்சி வெற்றி பெறும். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும். தீர்த்த யாத்திரைகள், திருக்கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் இப்போ கிடைக்கும். தந்தையுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவும் தீரும். இப்படி நிறைந்த நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். நல்ல பணப்புழக்கம், குடும்பத்தில் கல்யாணம், நல்ல செய்திகள், கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை வாய்ப்பு அப்படின்னு மிகச்சிறந்த விஷயங்கள். கம்ப்யூட்டர் துறையை சேர்ந்தவர்களுக்கு முன்னேற்றம், ஆசிரியர்கள் அவர்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றம், நீதிபதிகள் நல்ல பெயர் பெறுவது, பேங்கிங் செக்டாரில் நல்ல ரிஃபார்ம்ஸ் வருவது என்று குரு பகவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரப்போகிறார். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொன்னால், திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மனையும் வழிபடுங்கள். இந்த குரு பயிற்சி மிகச்சிறந்த வெற்றிகளை உங்கள் வாழ்க்கையில் உருவாக்கும். என் அன்பிற்குரிய மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்கு தனம், வாக்கு, குடும்பம் சொல்லக்கூடிய 2வது ஸ்தானத்துக்கு குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களுடைய தனஸ்தானத்தில் உச்சமடைய போகிறார் குரு பகவான். கடந்த ஓராண்டாக மிதுன ராசிக்காரர்கள் பட்டிருக்கக்கூடிய வேலை கஷ்டங்கள் அதிகம். ஏன் ஓராண்டு, கடந்த 5 ஆண்டுகளாக மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய கஷ்டங்கள் அனுபவிச்சிட்டீங்க, அவமானப்பட்டீங்க, வேலை இழந்து தவிச்சீங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கோ, உங்கள் குடும்பத்தாருக்கோ, உங்களுக்கோ ஹெல்த் இஷ்யூஸ் வந்துக்கிட்டு மனசு வேதனையில் இருக்கீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை, குடும்பத்துக்குள்ள குடும்ப உறுப்பினர்களுடைய ஒற்றுமை இல்லாமல் உங்கள் மனம் புண்பட்டு ஒரு விரக்தி, வேதனை இப்படி இல்லாமல் இருந்தீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வேலை போயிருச்சேன்னு கஷ்டப்பட்டீங்க. செய்தொழில்ல நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நடந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான யோகம் உங்கள் தன, வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கு அந்த குரு பகவான் வருகிறார். யாமிருக்க பயமேன்னு குரு பகவான் கேட்கிறார். அந்த குரு பகவான் 2வது ஸ்தானத்துக்கு வந்தாருன்னா இது வரைக்கும் உங்களுக்கு தன பிராப்தி, காசு, பணம், துட்டு, மணி அது வருவதில் என்ன தடைகள் இருந்தாலும் தடைகள் நிவர்த்தியாகும். பிரவாகமாக பணம் வரும். சிறந்த அளவிற்கு உங்களுக்கு பொருளாதார வசதி கூடும். நல்ல பணப்புழக்கம் உங்களுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் கைகூடும். உங்களுக்கோ, உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்கள் குடும்பத்தாருக்கோ திருமண தடை இருந்தால் திருமண தடை நீங்கும். குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார், அது உச்சமாக வருகிறார். தடைகளை உடைச்சுக்கிட்டு கல்யாணம் நடக்கும், என்ன தடை இருந்தாலும். இன்னொரு புறம் பாருங்க, 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் குடும்ப வாழ்க்கையில் ஒற்றுமையை தருவார். அவர் 7ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல உட்கார்றார், சந்தேகம் இல்லை. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும். குரு பகவான் உச்சமாகிற போது ஒரு நல்ல கிரகம் பாருங்க, கெடுதல் பண்ண மாட்டார். குடும்பத்தில் ஒரு ஒற்றுமையை கொடுத்துருவார். மிகச்சிறந்த வெற்றிகள் உங்களுக்கு வரும். இது நாள் வரைக்கும் கண்களில் பிரச்சனை இருக்குது சார் அப்படிங்கிறவங்களுக்கு கண்கள் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். சார் நான் பேசின பேச்சினால எனக்கு கெட்ட பேர் சார், குடும்ப உறவு பிரிஞ்சிச்சு, ஆஃபீஸில் பிரச்சனை, உயரதிகாரியோட பிரச்சனை, இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ நிவர்த்தி ஆகும். உங்கள் குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும், உங்களுடைய உறவுகள் சிறப்பாக இருக்கும், உங்கள் வாக்கு சிறப்பாக இருக்கும், உங்கள் பேச்சினால் உயர்வு வரும், கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் நம்பர் 1 வருவீங்க. நல்ல திறமைசாலி. கடந்த 5 ஆண்டுகளாக குடத்தில் இட்ட விளக்கு போல நீங்கள் இருந்தீங்க. வெளியே வெளிச்சம் தெரியல, குடத்துக்குள்ளே தான் வெளிச்சம், வெளியே வெளிச்சம் தெரியல. ஏங்க இவ்வளவு புகழ் இருக்குது, நேற்று வந்தவங்களாம் அந்த ஃபீல்டில் பெரியாடாக இருக்காங்க, நம்ம ஆக முடியலையேங்கிற கவலை உங்களுக்கு. இப்போ இத்தனை ஆண்டு தடைகளையும் உடைச்சிக்கிட்டு நீங்கள் வர போறீங்க. ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படிங்கிறதான் உண்மை. சார் அதெல்லாம் இருக்கட்டும் சார், நோய் போட்டு என்ன படுத்துதே, இந்த நோயிலிருந்து எனக்கு நிவாரணம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உங்கள் நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை. எவ்வளவு பெரிய உடல்நல துன்பங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை. அதே மாதிரி பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம், நல்ல அவார்டு ரிவார்டு கிடைக்கக்கூடிய யோகம், நல்ல பட்டங்கள் கிடைக்கக்கூடிய யோகம். அந்த குரு பகவான் உங்களுடைய 6வது ஸ்தானத்தை பார்க்கிறார், நல்ல வேலை வாய்ப்பை தருவார், நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக சம்பளத்தை கொடுப்பாரு. அந்த குரு பகவானுடைய அனுக்கிரகத்தினால உங்க வாழ்க்கையில இது நாள் வரை இருந்த எதிரிகள்,
மிக கடுமையான எதிரிகள் கூட இப்போ விலகி போவாங்க. உங்களை எதிர்த்துக்கிட முடியாதுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. அப்போ பெரிய நன்மைகள் உங்களுக்கு வரும். 2ஆம் இடத்துல குரு பகவான் வருகிற போது உங்கள் மகனுக்கு, உங்கள் மகளுக்கு இது நாள் வரைக்கும் வாழ்க்கையில் என்ன அசௌகரியம் இருந்தாலும், அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிடாமல் இருந்தாலும், அவங்களுக்கு கல்வியில் தடை இருந்தாலும் அதெல்லாம் நிவர்த்தியாகும். நல்ல கல்வி, நல்ல செல்வம், நல்ல வாழ்க்கை, நல்ல புண்ணியங்கள் தேடி வரக்கூடிய காலமாக இது இருக்கும். சார், எனக்கு வாழ்க்கையில் கண்டம் வந்துருமோன்னு பயமாக இருக்குது, எனக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமாக இருக்குங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆபத்து விலகக்கூடிய அற்புதமான காலம் இந்த குரு பயிற்சி காலம். அதே போல உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். மூடி கடந்த தொழிற்சாலை அதை திரும்பவும் திறக்க முடியும். புதிய தொழில் துவங்க முடியும். வேலைக்காரர்களால் பணியாற்றக்கூடிய இடத்துல பிரச்சனைனா அந்த பிரச்சனை நிவர்த்தியாகும். புதிய தொழில் தொடங்குவது, தொழிலில் வெற்றி பெறுவது, நல்ல பணப்புழக்கம் வருவது, உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய மிஷின்கள் பழுதுபட்டிருந்தால் அதை நிவர்த்தி செய்வது, பலருக்கு கார்ப்பரேட் கம்பெனியில் நல்ல வேலை, மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை, மிகப்பெரிய உயர்வுகள் மிதுனராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. கல்வியா, செல்வமா, வீரமான மூன்றும் இணைந்து வரக்கூடிய காலம். அது அற்புதமான காலம் காத்திருக்கிறது. நல்ல பண வருவாயை பெறப்போகிறீர்கள். எத்தனை வருஷமா எவ்வளவு கடன் இருந்தாலும் அந்த கடனை இப்போ அடைக்க போறீங்க. ரொம்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நாங்கள் அப்படி உங்களுக்கு அமைய போகுது. பெரும் புகழ் வரப்போகிறது. இந்த காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு சிதம்பரத்திலே அருள்வாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நடராசர், சிவகாம சுந்தரி அவர்களை நீங்கள் சென்று வழிபாடு செய்கிற போது உங்கள் வாழ்க்கை அதி அற்புதமாக அமையும். நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கடகராசி நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த மிகப்பெரிய துன்பங்களை போக்குவதற்காக குரு பகவான், நவக்கிரகத்திலே சுபக்கிரகம், இயற்கை சுவர் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ராசியிலே வந்து உச்சமடைகிறார். மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் எழுதப் போகிற காலகட்டம். உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் துன்பம்தான் வாழ்க்கை அப்படின்னு இருந்தவர்களுக்கு இனி சொல்ல போறீங்க, என் வாழ்க்கையில் எங்கெங்க துன்பம் இருந்துச்சு, இன்பம் தாங்க என் வாழ்க்கை, நான் பார்க்கறதெல்லாம் சந்தோஷங்க அப்படின்னு சொல்ல போகிற ஒரு அற்புதமான குரு பயிற்சி உங்களுக்கு வருகிறது. நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இது நாள் வரை விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான், இதுவரைக்கும் உறவுகளை பிரித்து கொண்டிருந்த குரு பகவான், இதுவரைக்கும் நோய் நொடியை கொடுத்து கொண்டிருந்த குரு பகவான், இதுவரைக்கும் வேலையில் பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்த குரு பகவான், கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட வேதனை அதிகம். வேலையில் எனக்கு பிரச்சனைன்னு சொன்னவர்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமடைகிறார். நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். எங்கேயாவது கற்கண்டு கசக்கும் சொல்லுவோமா சார், கல்கண்டு கசக்குமா, அப்படி உங்கள் வாழ்க்கையிலே கற்கண்டாய் வரப்போகிறார் குரு பகவான். இனி வாழ்க்கை இனிக்கும். உங்கள் வாழ்க்கையுடைய இனிப்பான பக்கங்களை தான் நீங்கள் பார்க்க போறீங்க. இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக கல்யாணமாகாத பலருக்கு கல்யாணமாகும். காரணம், இந்த குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறார். நமக்கு ஒரு பயம் வரும், ஐயா இது ஜென்ம குருவே, ஜென்ம குரு சீரை குலைப்பான்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அப்படியெல்லாம் உங்களுக்கு கிடையாது. கடகராசியிலே உச்சம் பெறக்கூடியவன் குரு பகவான் உச்சமான பலன்களை தருவார். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் அதை அழகாக சமாளிச்சுக்கிட்டு போவீங்க. லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் தேடி வரும். அந்த குரு பகவான் உங்களுடைய சப்தமஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையும், நல்ல திருமணம் கூடி வருங்க. அதுவும் தரமான வரன் அமையுங்க. நல்ல மனைவி, நல்ல கணவர் அமையக்கூடிய காலகட்டம். ஒரு நெருங்கிய நண்பன், உயிர் நண்பன், யாரை உயிர் நண்பன் பண்ணி நினைச்சோமோ அந்த உயிர் நண்பன் விலகி போனா, என்ன தப்பியா நான் பண்ணேன், என்ன தவறியா நான் பண்ணேன் அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு நல்ல நண்பன் மீண்டும் வந்து சேருவார் உங்களோடு. நீதான் எனக்கு உற்ற நண்பன், உன்னை விட்டு நான் இருக்க மாட்டேன், உலகத்தில் எங்க தேடினாலும் உன்ன மாதிரி நண்பன் கிடையாதான் உங்களை தேடிக்கிட்டு வரக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவி உறவுல உணர்ச்சி வசப்பட்டு பழகக்கூடியவர்கள் நீங்கள். அதிகமான அன்பை வெளிப்படுத்துவீர்கள். ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் அன்பை புரிஞ்சுக்கல. நான் அன்பைத்தானங்க காட்டினேன், உங்கள்கிட்ட காசு பணத்தை கேட்டேனா, வாழ்க்கை ஆடம்பரத்தை கேட்டேனா, மற்றவங்கள மாதிரி கடிஞ்சொல் பேசினேனா, அன்பைத்தானங்க காட்டினேன். என் அன்பு காட்டக்கூடிய என்ன போய் நீங்கள் வெறுத்து ஒதுக்கிட்டு போயிட்டீங்களே, இந்த வாழ்க்கை வேணாம்னு போயிட்டீங்களே, நான் என்னங்க பண்ணுவேன் அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய அன்பை உங்கள் லைஃப் பார்ட்னர் இப்போ புரிஞ்சுக்கிடுவார். உங்களுடைய மனைவி புரிந்து கொள்வார், உங்கள் கணவர் புரிந்து கொள்வார். உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். கணவன் மனைவி மீண்டும் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இது. கடகராசிக்காரர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புதமான வாழ்க்கை இந்த குரு பகவான் உங்களுக்கு தர. சார், கல்யாணமே ஆகலையே சார்,
கல்யாணம் ஆகுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குருபலம் நல்ல திருமணத்தை கொடுக்க போகிறது. சார் நான் வெளிநாட்டில் போய் வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் ஏகப்பட்ட தடைகள், இந்த தடைகள் தீருமா, வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்குமா? இப்போ வெளிநாட்டு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் வரும். அதே போல கல்யாணம் ஆயிடுச்சு, புத்திரபாக்கியமே இல்லைன்னு கவலைப்பட்டவர்களுக்கு இப்போ புத்திரபாக்கியம் அமையும். ஆஃபீஸில் நல்ல பதவி கிடைக்கலைங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல பதவி கிடைக்கும். நேற்று வரை நல்ல பதவி கிடைக்கலன்னு இப்போ நல்ல பதவி கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறேன் சார், நிறைய தடைகள் இருக்குன்னா தடைகள் விலகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நீட் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணுவீங்க. நல்ல ஹையர் எஜுகேஷன் உங்களுக்கு அமையும். முதல் திருமணம் பிரிஞ்சு போயிருச்சுங்க, டைவர்ஸ் ஆயிருச்சுங்கிறவங்களுக்கு இப்போ இரண்டாவது கல்யாணம் கூடி வரும். டெம்பரரி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸில் ஜாப் கிடைக்கும். நிறைய நன்மைகள் நண்பர்களே, சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு துளியை நான் சொல்லியிருக்கேன். உங்கள் ஜாதகப்படி இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு தெரியணுமா? எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் ஜாதகப்படி இப்படி குரு பயிற்சி பலன்கள் நான் சொல்கிறேன். இந்த முறை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யார் தெரியுமா? திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், அந்த முருகப்பெருமான். திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் நண்பர்களே. கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான குரு பயிற்சி. உச்ச குரு உங்கள் வாழ்க்கையை உச்சமாக்கப் போகிறார். உங்கள் அத்துணை பேருக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எனது அன்பான சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பரபரப்பு, சுறுசுறுப்பு, இப்படித்தான் வாழ வேண்டும்ங்கிற ஒரு கொள்கை உடைய அற்புதமான மனிதர்கள் சிம்மராசிக்காரர்கள். சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தோற்கிறார்கள் என்றால் இந்த உலகமே தோற்கிறதுன்னு அர்த்தம். அவ்வளவு சுறுசுறுப்பான மனிதர்கள், கொள்கை உடையவர்கள், தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றக்கூடிய தீவிரமான எண்ணம் உடையவர்கள். பஞ்சமத்திற்கும் அட்டமத்திற்கும் அதிபதியான குரு பகவான் வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி பயிற்சி அடைகிறார். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலிருந்து 12வது ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நண்பர்களே, என்ன பலன்கள்னு இப்போ நம்ம பார்க்க போறோம். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணியாதிபதி. மற்ற கிரகங்கள் எப்படி வேணா போகட்டுங்க, பூர்வத்திலே நீங்கள் நல்ல புண்ணியம் பண்ணியிருந்தால் அந்த புண்ணியத்தை தரக்கூடிய அதி அற்புதமான கிரகம் குரு பகவான். சிம்மராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடக்குது. கொஞ்சம் நடுங்கிட்டு இருக்காங்க பல பேர். ஏன் சார், வேலையில் பிரச்சனை இருக்குது சார், குடும்பத்தில் நிம்மதி இல்லை சார், நண்பர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க சார், நான் என்ன சார் தவறு செய்தேன், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க சார். பானையிலே சோறு இருந்தால் கூட வரும் குஞ்சுகளும் வேதனையில் பங்கு என்றால் வீட்டை விட்டு ஓடிவிடும் கண்ணதாசன் எழுதினாரு சார். அப்படி பெத்த பிள்ளைங்க எங்கள்கிட்ட அன்பு காட்டலை, எங்களால் பயன்பெற்றவர்கள் எங்கள்கிட்ட அன்பை காட்டலை, ஏன் சார் இப்படி ஒரு நிலைமை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய துணையை செய்ய போகிறார். உங்களுடைய நண்பர்கள், உங்களை புரிந்து கொள்ளாமல் விலகி சென்றவர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து இப்போ திருந்துவாங்க. கணவன் மனைவி உறவுல யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ, சிம்மராசிக்காரர்களை புரிந்து கொள்ளாமல் நீ என்ன டாமினேட் பண்றியா அப்படின்னு ஒத்த வார்த்தையில் கூட சொல்லிட்டு போயிட்டாங்களே, உங்க அன்பை புரிஞ்சுக்கிட்டலையே. நான் அன்பைத்தானே காட்டினேன், நல்லா இருக்கணும்னு தானே சொன்னேன், இந்த கலர் சட்டை கொடுப்பா அவனுக்கு நல்லா இருக்குன்னு என் பையன் சொன்னேன், என்னையப்பா நீ டாமினேட் பண்ணுறேன்னு பையன் கேட்குறான். ஏம்மா குடும்பம்னா இப்படி இருக்கணுமா, நல்லபடியாக பிள்ளைகளை வளர்க்கணுமா அப்படின்னு தானே மனைவிக்கு சொன்னேன், என்னையே நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்கன்னு என் மனைவி கேட்குறாங்களே, அப்போ நல்ல வார்த்தைகள் சொல்வதற்கு எனக்கு அனுமதி கிடையாதா, எனக்கு அந்த அருகதை கிடையாதா? அப்படியெல்லாம் கவலைப்படக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இப்பொழுது பஞ்சமத்திற்கும் அட்டமத்திற்கும் அதிபதியான குரு பகவான் 12ஆம் இடத்திலே உச்சமடைந்து அந்த உங்கள் பிள்ளைகள் உங்கள் மீது அன்பு வயப்பட செய்ய போகிறார். எந்த மனைவி உங்களை கோபித்துக் கொண்டு பிறந்த வீட்டிற்கு சென்றாரோ அவர் மீண்டும் வந்து இணைய போகிறார். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கடுமையாக உழைச்சிங்க, ஆனால் முதுகலை குத்தினாங்க, வேலையை விட்டு உங்களை அனுப்பிச்சாங்க. அந்த வேலையே நம்பிக்கிட்டு இருந்தீங்க, ரொம்ப வருஷமாக உட்காந்துருந்தீங்க, இப்போ அந்த வேலை இல்லைன்னு ஆகிப்போச்சு, என்னையா நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற நேரத்தில் குரு பகவான் யாமிருக்க பயமேன் அப்படின்னு சொல்ல போறாரு. அந்த குரு பகவான் உங்கள் 12ஆம் இடத்திற்கு வருகிறார், உச்சமாகிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை ரீதியான பிரச்சனைகள் மாறும், வேலை மாற்றம் ஏற்படும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல சம்பளத்தோட கிடைக்கும், ஃபாரின் கண்ட்ரியில் கிடைக்கும், அடுத்த மாநிலத்தில் வேலை கிடைக்கும். எவ்வளவு யோகம் பாருங்க. நிறைய தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு இப்போ வரும். தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தங்கத்தின் விலை இப்பொழுது 10,000 ரூபாய் குறையும், ஆனால் 30,000 ரூபாய் விலை ஏறும் நண்பர்களே. ஆகவே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. இந்த ஆண்டு குரு பகவான் மிதுனம், கடகம், சிம்மம் என்ற 3 ராசிகளில் பிரவேசமாகிறார். உங்கள் ராசிக்கும் அதிசாரமாக வந்து போவார் நண்பர்களே. அந்த குரு பகவான் உங்களுக்கு மிகுந்த நன்மைகளை தருவார். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு செயற்கை முறை கருத்தரித்தலிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் வருகிறது நண்பர்களே. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய வளர்ச்சி,
பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் கிடைப்பதனால வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் என்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம் வருகிறது. இந்த காலகட்டத்தில் நல்ல பதவி கிடைக்கும். படிப்பில் தடை இருந்தால் தடை நிவர்த்தியாகும். உங்களை உலகம் குறை சொல்லி கொண்டிருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது மாறும். நல்ல பெயரும் புகழும் உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்திலே வெளிநாட்டு பயணத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது கைகூடி வரும். நிறைய நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது சிம்மராசி என்பர்களே. இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் உங்களுக்கு நிம்மதி பெருகும், குடும்ப சந்தோஷம் வரும், கடன் தொல்லை தீரும், நல்ல வேலை கிடைக்கும் என்று கேட்கக்கூடிய அன்பர்களே, குரு பகவான் தென்குடி திட்டையிலே இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபாடு செய்யுங்கள். ஒரு வியாழக்கிழமை என்று அந்த குரு பகவானை சென்று வழிபட்டு பாருங்கள். குரு பிரம்மா குரு விஷ்ணு என்று சொல்லி பாருங்கள். அந்த குரு பகவான் மனமகிழ்ந்து உங்களுக்கு உதவுவார். சிம்மராசி அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு காலமாக இந்த குரு பெயர்ச்சி அமைகிறது. என் நெஞ்சிற்கினிய கன்னிராசி அன்பர்களே, மிகவும் புத்திசாலித்தனமான மனிதர்கள் கன்னிராசியிலே பிறக்கக்கூடியவர்கள், எதையும் கால்குலேட் பண்ணி செய்யக்கூடியவர்கள். குரு பெயர்ச்சி 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறப் போகிறது. உங்களுடைய கர்மஸ்தானத்திலிருந்து உங்களுடைய லாபஸ்தானத்திற்கு குரு பகவான் பயிற்சி அடைய போகிறார், உச்சமாக போகிறார். நண்பர்களே, இந்த குரு பகவான் உங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னா, குரு பகவானால் கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, சொந்த வீடு கிடைக்கும். குடியிருக்கக்கூடிய கூட எனக்கு வீடு இல்லை சார். மகாகவி பாரதி பாடினார், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும் அப்படின்னார். குடியிருக்க ஒரு இடம் வேணுங்க. வெயில்ல காயாம மழையில நனையாம வாழறதுக்கு ஒரு இடம் கேட்டுங்க. நான் பெரிய ஆசைப்படலைங்க, மாளிகை கேட்கலங்க, எனக்கு குடியிருக்க ஒரு வீடு வேணுங்க அப்படின்னு எடுக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அற்புதமான வீட்டு யோகத்தை எப்பொழுதும் தரக்கூடியவன் குரு பகவான். தாயாருடைய அன்பு சிறந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே குரு பகவான் இருக்கிறார் என்று அர்த்தம். ஒரு நல்ல மனைவி அமையவில்லை என்று பல வருத்தப்படுவார்கள். குரு பகவானுடைய பார்வை அந்த விஷயத்தை நிறைவு பண்ணும். பல கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடலைங்கிற வருத்தம் இப்போ இருக்கும். அந்த வருத்தத்தை போக்குவதற்கு லாபத்தில் குரு வருகிறார். அது பேர் குரு பலன் அப்படின்னு பேர். இந்த குரு பலன் வருவதனால் பலருக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். கன்னிராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி காதலிப்பதற்கு யாருமே இல்லையங்க. நான் காதல் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஒரு பொண்ணு கூட என்னை பார்க்க மாட்டேங்குதுங்க, எனக்கு காதலிப்பதற்கு ஆட்கள் கிடைக்கலைங்க அப்படின்னு பல பேர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. காதலிப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லக்கூடிய பலருக்கு இப்பொழுது காதல் திருமணங்கள் கைகூடக்கூடிய காலகட்டம். சார், நான் காதலிக்கிறேன் சார், ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பேரண்ட்ஸ் எதிர்ப்பு, மற்றவங்க எதிர்ப்பு, ஒரு எதிர்ப்புக்கு நடுவில் நான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எதிர்ப்புகள் விலகி கல்யாணம் கைகூடக்கூடிய காலகட்டம். அரேஞ்சு மேரேஜ் நடப்பான்னா அற்புதமாக அரேஞ்சு மேரேஜ் நடக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரக்கூடிய காலங்க இது. அதுவும் மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை நிவர்த்தி ஆகும். சார், நான் வெளிநாடு போய் வாழணும்னு நினைக்கிறேன், அங்கே நான் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை தீருமா இல்லை நான் தாய்நாட்டை பார்த்து திரும்ப வேண்டுமான்னு கேட்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அதே அற்புதமாக உங்களுக்கு கிடைக்கும். சுந்தரமாக உங்கள் வாழ்க்கை அமையும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகிறது கன்னிராசி என்பர்களே, 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான். அந்த குரு பகவான் திருமண தடைகளை நீக்குகிறார், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை கொண்டு வந்து தருகிறார். லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் யாமருக்க பயமேன் என்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சிக்கல்களை போக்குறார். சார், எத்தனை நாள் கண்ணீர் விட்டோம் சார். ஆஃபீஸில் எங்களை அவமானப்படுத்துகிறாங்க, கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் நியாயமான ப்ரமோஷனை கொடுக்கல, எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு கவலைப்படக்கூடிய உங்களுக்கு இப்பொழுது நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைச்சே தீருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும், எக்ஸ்ட்ரா போர்ட்ஃபோலியோ கிடைக்கும், குறித்து வச்சுக்கிடுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் பிரச்சனைன்னு யாரெல்லாம் சொன்னீங்களோ அவங்களுக்கெல்லாம் இப்போ அது நிவர்த்தி ஆகும். அதே போல் பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தை குரு பகவான் கொடுக்குறார். ஒருத்தர் ஜாதகத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, பூர்வ புண்ணிய அனுக்கிரகம் மட்டும் இருந்துருச்சுன்னா அவங்க ராஜா சார், கையில் பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட யோகம் இப்பொழுது உங்களுக்கு வருகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதனால எங்களுக்கு என்ன சார் நன்மை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, கல்யாணமாகி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் சார் அந்த கஷ்டம் தெரியும். குழல் இனிது யாழ் இனிது என்பதை மக்கள் மழலை சொல் கேளாதார்னு வள்ளுவர் சொல்லிட்டாரு. எங்கள் வீட்டில் மழலை ஒலி கேட்கலங்க. கணவனுக்கு மனைவி பாரமாக தெரிகிறாள், மனைவிக்கு கணவன் பாரமாக தெரிகிறோம். இப்படி தாங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஏதோ வாழறோங்க, ஒரு வீட்டில் வாழறோம், சிரிக்கலை, சந்தோஷப்படலை, ஏதோ வாழ்க்கை நடத்திக்கிட்டு கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அற்புதமான குழந்தை, அந்த முருகனுடைய திருவருளினாலே அற்புதமான குழந்தை பிறக்கப் போகுது. அந்த குழந்தை பிறந்து உங்கள் குடும்பத்துடைய கவலைகள் தீரப்போகிறது. நண்பர்களே, ஜாதகத்தை எழுதும் போதே பதவி பூர்வ புண்ணியானான்னு சொல்கிறோம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குற, நல்ல பதவி கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வரும், செய்தொழிலில் விருத்தி இருக்கும் இந்த காலகட்டத்தில் நண்பர்களே.
ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் கை கொடுக்கிறது, ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடைக்குது, கல்யாணம் கூடி வருது, குழந்தை பிறப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்பு கிடைக்குது. நீ எவ்வளவு நன்மைகள் பாருங்க, பதவிகள் பட்டங்கள் அலங்கரிக்கக்கூடிய அற்புதமான காலம். இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கைகூடி வருவதற்கு, இன்னும் மென்மேலும் முன்னேற்றங்கள் வருவதற்கு யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த வெற்றிகள் தேடி வரும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பழனி முருகன். பழனி முருகனை வழிபடுங்கள். அவரை வழிபட்டு முடிந்தால் காவடி எடுங்கள். இந்த முருகப்பெருமானுக்கு கஷ்டங்கள் கவலைகள் போக்கக்கூடிய கலியுக தெய்வமாம் கந்தனை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை அதி அற்புதமாக இந்த குரு பயிற்சியிலே அமையும். நண்பர்களே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாத். என் நெஞ்சிற்கினிய துலாம் ராசி என்பர்களே, இந்த துலாம் ராசிங்கிறது பொதுவாகவே இயற்கையிலே அதி அற்புதமான நீதிமான்கள் பிறக்கக்கூடிய ஒரு ராசி. ஒரு தப்புன்னு சொல்றதுக்கு வாழ்க்கையில் ஒரு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலுடைய அதி அற்புதமான ராசி துலா ராசி. எதையுமே சமன் செய்து சீர்தூக்கும் கோல். நாங்கள் எது நியாயமோ அதை பேசக்கூடிய ஒரு ராசி. அதனால தான் தராசு அதோடைய சிம்பலாக வைத்தார்கள். குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க போகிறது. குரு பகவான் இதுவரைக்கும் உங்களுடைய 9வது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைய போகிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற பார்வைகளுக்கு வலு அதிகம். ஆகவே துலா ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போறார். பொதுவாக 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வந்தால் பதவியை கெடுப்பார் அப்படிங்கிறதா உலகத்துடைய நியதி. ஆனால் அந்த குரு பகவானுடைய பார்வையிற்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரப்போகிறது. பொதுவாகவே 2026ஆம் ஆண்டு பலன்கள் சொல்லும் போதே நம்ம துலா ராசி தான் மிகச்சிறந்த ராசி, பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் பெறப்போகிற ராசின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட ராசிக்கு இந்த குரு பகவான் எப்படிப்பட்டவர் தான் 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதி. வேலை பார்க்குற இடங்கள்ல உங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கிறதா, குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருக்கிறார்னு அர்த்தம். உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கை இருக்கிறதா, குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். அவர் அமரக்கூடிய இடத்தை பொறுத்து நன்மைகளை தரக்கூடிய கிரகம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு காலபுருஷ தத்துவத்துடைய 4வது ஸ்தானத்திற்கு வந்து உச்சம் அடைகிறார். ஆகவே இந்த குரு பகவானுடைய உச்சமான நிலைமை என்ன செய்ய போறதுன்னா, முதல் நல்ல விஷயம், இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கிற பெரிய கஷ்டம், இப்போ எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கே சார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளாகவே துலா ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துருக்கு. ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டின்னு முடிக்கிறார். அப்படிப்பட்ட நேரத்தில் குரு பகவானுடைய அனுக்கிரகம் உங்களுடைய ரோகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அதுதான் மிகப்பெரிய யோகம். இதனால் வரைக்கும் உங்களுக்கு என்ன வியாதிகள் இருந்ததோ அந்த வியாதிகளை நிவர்த்தி செய்து தருவார். எப்படி நிவர்த்தி செய்து தருவார்னா, நல்ல மருத்துவ ஆலோசனை இப்போ கிடைக்கும். நேற்று வரைக்கும் எவ்வளவோ டாக்டர்களை பார்த்துருப்பீங்க, நோய் குணமாக இருக்காது. இப்போ நீங்கள் பார்க்க போகிற மருத்துவர் உங்களுடைய நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த வல்லமை, இந்த ராசி பொருத்தம் அங்கே வந்துடுது துலா ராசிக்கு. அதனால உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, நல்ல முறையிலே ஒரு மருத்துவ ஆலோசனை கிடைச்சி நீங்கள் ஜெயிக்கக்கூடிய யோகம். இன்னொரு முகம் பாருங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுலேயே எனக்கு பிரச்சனையாக இருக்குது சார், மிகப்பெரிய துன்பங்களை நான் அனுபவிக்கிறேன், வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்க போகிறது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, இந்த கஷ்டங்கள் விலகும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், நான் ஜேஇ எழுதுகிறேன், பிஜி நீட் எழுதுகிறேன், என் வாழ்க்கையில் நான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய துலாம் ராசி மாணவர்கள் எப்படிப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸையும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. பல இடங்களில் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை இந்த குரு பகவான் தந்துடுவார். சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு கட்ட முடியாதபடி தடை இருக்குது, ஒரு பில்டர்கிட்ட பணத்தை கொடுத்தேன், அவர் பாதியில் விட்டுட்டு போயிட்டார். அரைகுறையாக உங்கள் கட்டடங்கள் பாதி வேலையில் நின்றுகிட்டு இருந்தாலும் சரி, இப்பொழுது எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் துலாம் ராசி என்பர்களே. தாயாருடைய உடல் நலத்தில் பல பிரச்சனை. இந்த துலா ராசிக்காரங்களுக்கு பெத்த தாய் மீது அவ்வளவு பிரியம், கொள்ளை பிரியம். அப்பாவை கூட ஒரு எல்லையில் நிற்படி வைப்பாங்க, அப்பா நான் சொல்றதை கேளுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. தாய் ஒரு நாள் பேசாமல் போனால் கண்ணீர் விடும் அந்த குழந்தைகள், துலாம் ராசி குழந்தைகள். எங்கள் அம்மா தான் எனக்கு முக்கியம் சொல்லக்கூடியவர்களுக்கு இப்பொழுது குரு பகவானுடைய பார்வை தாயாருடைய உடல் நலத்திலே என்ன பிரச்சனை இருந்தாலும் நிவர்த்தி செய்து தரப்போகிறது. அதே போல குரு பகவானுடைய அனுக்கிரகம் நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைச்சு தருவார். குருபலம் வந்துருத்தா அப்படின்னு கேட்டால் நேரடியான குருபலம் இல்லை, ஆனால் 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வாக்கு ஸ்தானம், வாக்கு தனம், இதெல்லாம் குரு பகவான் பார்க்கிறார். உங்க பேச்சில் இனிமேல் ஒரு அழகு இருக்கும், ஒரு மிடுக்கு இருக்கும், ஒரு கௌரவம் இருக்கும், உங்கள் அந்தஸ்து வெளிப்படும், நல்ல தனப்பிராப்தி வருங்க. ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வரும். இது நாள் வரைக்கும் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், சரியா சம்பளம் தரலைன்னு சொல்கிறாங்க வச்சுக்கோங்க, இப்போ நல்ல சம்பளம் தருவாங்க. அப்போ மிகச்சிறந்த முன்னேற்றம் வரும். உங்களுக்கு திருமணம் கைகூடி வரவில்லை என்றால் திருமணம் கைகூடி வரக்கூடிய யோகம் இப்பொழுது நடந்தே தீரும். குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பம் அமையக்கூடிய யோகம் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இருக்கு.
இன்னொரு புறம் உங்கள் குடும்பத்திலே புதிய உறுப்பினர் சேரக்கூடிய யோகம் அப்படிங்கிறதுனால சந்தான பிராப்தி அமையக்கூடிய யோகமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. இந்த காலகட்டத்தில் மிகுந்த மேன்மைகள் நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆலங்குடி குரு பகவானை வழிபட வேண்டும். ஒரு வியாழக்கிழமை என்று சென்று ஆலங்குடி குரு பகவானை நீங்கள் வழிபடுகிற போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா நன்மைகளும் கூடி வந்து உங்களை வெறுத்தவர்கள் விலகி சென்றவர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய யோகம், உங்களை அவமானப்படுத்தியவர்கள் தன்னை திருத்தி கொண்டு உங்களை உயர்த்தக்கூடிய யோகம், பதவிகள் பட்டங்கள் தேடி வரக்கூடிய யோகம், உயர்ந்த கல்வி அமையக்கூடிய யோகம், நல்ல புத்திர பிராப்தி அமையக்கூடிய யோகம் என்ற அதிர்ஷ்டங்கள் தேடி வந்து உங்கள் வாசல் கதவை தட்டப்போகிறது. நண்பர்களே, உங்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். என் நெஞ்சிற்கிணைய விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி என்று சொல்லும் போதே காலபுருஷ தத்துவத்துடைய அஷ்டம ராசி. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு நேர்மை உண்டு, நெஞ்சம் உண்டு, நேர்மை உண்டு. ஓடு ராஜான்னு வாழ்க்கையில் ஒரு நேர்மை. தன்னை சுற்றி வர இருக்கக்கூடியவர்கள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் நான் நேர்மையாக வாழ்ந்தே காட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி விருச்சிக ராசி. எந்த ஒரு காரியத்திலும் சரி ஆன்மீகத்திலே பற்று உண்டு, நல்ல நீதி நியாயம் உண்டு, வாழ்க்கையில் உழைக்கக்கூடிய தன்மை உண்டு, எல்லாம் இருக்குங்க. ஆனால் அந்த கடந்த ஓராண்டில் நாங்கள் பட்ட அவமானம் அதிகங்க, பண இழப்பு அதிகங்க, ஆன்லைன் மோசடியில் மாட்டிக்கிட்டேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பல விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு அற்புதமான குரு பயிற்சி 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதி அற்புதமான குரு பயிற்சி வருகிறது. உங்கள் ராசிக்கு அட்டமத்திலே இருந்த குரு பகவான் பாக்கியஸ்தானத்தை அலங்காரம் செய்ய போகிறார். உச்சமான நிலைக்கு வந்து உட்கார போகிறார். அப்படிப்பட்ட குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருகிறார். 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாருன்னா அது என்ன சொல்றாங்க, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குருங்கிறாங்க. வாழ்க்கையில் சாதாரண நிலைமை, கஷ்டப்பட்ட நிலைமை, உள்ளூரில் பிழைக்க முடியல, யாரும் நம்மளை மதிக்கலை, சரியாக வேலை கிடைக்கல, ஊரில் வாழ முடியலை நிலைமையில கூட 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்தால் வெளியூருக்கு போகிறாங்க செய்யுங்க. உள்ளூரில் அவங்க எலி, வெளியூரில் அவங்க புலி. சார் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சேன் சார், நிறைய தடைகள் சார் என் வாழ்க்கையில். அந்த தடைகள் எனக்கு விலகுமா, வெளிநாட்டு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்கும். வர்த்தகத்துறையில் பிஸ்னஸில் இருக்கேன் சார், நான் பிஸ்னஸில் கடந்த வருஷம் கடுமையான நஷ்டம் சார், மிக கடுமையான நஷ்டம். நான் நம்பி போட்ட முதலீடு எனக்கு தெரியும், அந்த பிஸ்னஸ் எனக்கு நல்லா தெரியும் சார், தெரியாத பிஸ்னஸில் நான் கை வைக்கிறேன். வழக்கமாக நான் லாபத்தை பார்த்துட்டு இருக்கிறவன், இந்த முறை இன்வெஸ்ட் பண்ணும்போது மட்டும் எனக்கு ஏன் சார் நஷ்டம் வந்துச்சு? அதுதான் உங்கள் கேள்வி. நான் ஒன்றும் விஷயம் தெரியாமல் பிஸ்னஸில் இறங்கலையே, அந்த ஃபீல்ட்லேயே எனக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தானே நான் பிஸ்னஸில் இறங்கினேன். எனக்கு ஏன் சார் பிஸ்னஸில் நஷ்டம் வந்துச்சு அப்படின்னா, அட்டமத்து குரு உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துச்சு. இப்போ குரு பகவான் 9ஆம் இடத்திற்கு வந்த பிறகு மீண்டும் துணிச்சலாக நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க. இன்னொரு இன்னிங்ஸ் நீங்கள் விளையாட போகிறீங்க. மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு ஒரு ராஜ வாழ்க்கையை காத்துக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை வந்தாலும் லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுவீங்க. மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். இந்த குரு பகவான் உங்களுடைய புகழ் அதிகப்படுத்துவார். யாரெல்லாம் புகழ விரும்புகிறீங்களோ விருச்சிக ராசிக்காரர்கள் உங்களுடைய புகழ் பெருகும். யாரெல்லாம் நல்ல தன பாக்கியத்தை விரும்புகிறீர்களோ உங்களுடைய தன பாக்கியம் பெருகும். நல்ல காசு பணம் துட்டு மணி வந்துக்கிட்டு இருக்கும். யாரெல்லாம் நான் வீரமாக வாழ வேண்டும் நினைக்கிறீங்களோ உங்களுடைய வீரம் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தி வரும். என்ன பிரச்சனைகளாலும் விருச்சிக ராசிக்காரங்க சமாளித்து ஜெயிச்சுக்கிட்டு வருவீங்க. அப்படிப்பட்ட யோகம் வரும். நிறைய பயணங்கள் அமையும். புதிய புதிய வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. மிகச்சிறப்பாக இருக்கும். இப்பொழுது நீங்கள் இடக்கூடிய வியாபார ஒப்பந்தங்கள் அடுத்த 12 ஆண்டுகளுக்கு உங்களை வியாபாரத்தில் உச்சமாக கொண்டு போகும். நண்பர்களே, விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு யோகம் இருக்கு. ஒருத்தருக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னா குருபலம் வரணும். அந்த குருபலம் இப்போ உங்களுக்கு வருகிறது. ஆகவே குருவுடைய அந்த பலத்தினாலே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதே போல எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், கவிஞர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவீங்க. சார் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார், என்னுடைய வருமானம் மட்டும் என் குடும்பத்துக்கு பத்தலை, இந்த ஒரு வேளை சோத்துக்கு தான் சார் பத்துது, எனக்கு இன்னொரு வேலை கிடைக்குமா சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் கிடைக்கும். அதனால் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருமானம் பெருகும். கடந்த ஆண்டில் பிள்ளைகளால் பெரிய கவலை, என் பையன் என் சொல்லையே கேட்க மாட்டேங்கிறான்னு விருச்சிக ராசி அன்பர்கள் பல பேர் கவலைப்பட்டீங்க. என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டேங்கிறான், நான் சொன்னபடி படிக்க மாட்டேங்கிறான், என் பேச்சையும் மதிக்கிறது இல்லை சார் அப்படின்னு சொன்ன விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை மதிப்பார்கள். இவ்வளவு நல்ல செய்தியாக இருக்கு பாருங்க. இந்த குரு பயிற்சியினால உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை மதிப்பார்கள். நீங்களே வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும்.
வெளிநாட்டில் போய் படிக்கிறதற்கு வாய்ப்பு கிடைக்கும். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றி பெறும். அப்போ மிகச்சிறந்த யோகங்கள். இந்த முதல் திருமணம் செய்து தோல்வி அடைஞ்சவங்க பல பேருக்கு என்னடா வாழ்க்கை இது, சந்தோஷமாக இருக்கலாம் தான் கல்யாணம் பண்ணினோம், இந்த வாழ்க்கையே கல்யாணமே ஒரு தவம் இருந்தேன் கல்யாணத்துக்கு எப்போ நடக்கும்னு. ஆனால் இந்த வாழ்க்கையே ஒரு தண்டனையாக போகும்னா நான் எதுக்குங்க நான் இந்த கல்யாணத்தை பண்ணினேன், என் வாழ்க்கையில் நொந்து போயிருக்கேன் சார், டைவர்ஸ் ஆயிடுச்சு சார், இன்னொரு கல்யாணம் கூடி வருமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இரண்டாவது கல்யாணம் கூடி வரக்கூடிய காலகட்டம். இனி வாழ்க்கையில் மகிழ்ச்சியின் பக்கங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், நல்ல பொருளாதார உயர்வு என்ற அதி அற்புதமான யோகங்களை எல்லாம் அந்த குரு பகவான் அள்ளி அள்ளி தரப்போகிறார். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட்டால் இன்னும் நீங்கள் நினைத்ததெல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னா திருத்தணி முருகனை வழிபட வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் திருத்தணி முருகனை சென்று வழிபடுகிற போது நீங்கள் என்னவெல்லாம் மனதில் விரும்புகிறீர்களோ அதை திருத்தணி முருகன் அதை அள்ளி அள்ளி தருவான். உங்கள் வாழ்க்கையிலே எல்லா நலங்களும் பெருகும். அதை உறுதியாக நீங்கள் காண்பீர்கள். உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்பிலும் பண்பிலும் சிறந்து விளங்கக்கூடிய தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசிக்காரங்கன்னு சொன்னாலே ஒரு எய்ம் உண்டு சார். வாழ்க்கையில் ஏதோ வாழ்ந்தேன், எனக்கு வாழ்க்கையுடைய முடிவை பற்றி கவலை கிடையாது, நான் எதுக்கு சார் சாதனை பண்ணணும், எனக்கு எந்த எய்மும் கிடையாது சார், இந்த பேச்செல்லாம் தனுசு ராசிக்கு ஆகாது. தனுசு ராசிக்காரர்கள் குறிக்கோளோடு வாழக்கூடிய மனிதர்கள். பெற்ற தாய் என்றால் அவ்வளவு கொள்ள பிரியும். எதையுமே திட்டம் போட்டு வாழக்கூடியவர்கள், ஃபயராக இருக்கக்கூடியவங்க. அதாவது அதுக்கு நெருப்பு ராசின்னு பேர். அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதி. இதுநாள் வரைக்கும் 7வது ஸ்தானம் சொல்லக்கூடிய பாதகஸ்தானத்தில் இருந்தார். இப்போ அஷ்டமஸ்தானத்துக்கு போறார். என்னால் தாங்க முடியல சார், கல்யாண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள்னு சொன்னவர்கள் அதிகம். கல்யாணமே ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொன்னவங்க நிறைய பேர். சில பேர் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி பாதியில் நின்று போச்சு. கல்யாணம் ஆனவங்களை கேட்டால் ஏன் சார் கல்யாணம் பண்ணினேன்னு தோணுது. என்னுடைய வீட்டுக்காரர் இருக்காரு, எப்போ பார்த்தாலும் எனக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்காரு. என் வாழ்க்கையில் எனக்கு நான் நேர்மையாக நடக்கிறேன், கரெக்டாக இருக்கேன், ஏன்னா அவருக்கு அதி புத்திசாலித்தனம் நினைப்பு. ஒரு புத்திசாலியை போல எனக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. எதுவுமே நான் சொல்கிற பேச்சை கேட்கறது இல்லைன்னு மனைவிமார்களுக்கு வருத்தம். கணவர்களுக்கு ஒரு பக்கம் என்னுடைய மனைவி இருக்கிறாரே, என்னுடைய சொல்லையே கேட்கறது இல்லை சார், என் பெற்ற தாய் மீது அன்பில்லை, பிறர் மீது அன்பில்லை, இப்படி இருக்கிறார், என் குடும்பத்தில் பிள்ளைகளை சரியாக வழி நடத்தலை அப்படின்னு கணவன்மார்களுக்கு வருத்தம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் பிரிவினையை பார்த்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் உச்சமடைகிறார். குடும்ப வாழ்க்கையில் இது நாள் வரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். சார் அஷ்டமஸ்தானம் எப்படி சார் நன்மையை செய்யும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உச்ச குருவாக அவர் இருப்பதனால் அஷ்டமஸ்தானத்து கெடுபலன்கள் நடக்காது. அதை புரிஞ்சுக்கிடுங்க. அந்த குரு பகவானுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்க போறார். நல்ல தனவரவு வரும், எதிர்பார்ப்பதை விட அதிக வருமானம் வரும். குடும்ப வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் பிரிவு இருக்கிறதோ அந்த பிரிவு நிவர்த்தி ஆகும். மீண்டும் கணவன் மனைவி சேரக்கூடிய யோகம் வரும். மனைவியுடைய அருமை கணவனுக்கு புரியும், கணவனுடைய அருமை மனைவிக்கு புரியும். சார் நம்மளே வெறும் ஒரு கூலாவே வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஏசி ரூமில் வாழற ஒருத்தரை கொண்டு போய் கடுமையான கோடை வெயில வெறும் ரோட்டில் காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போச்சுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால இந்த குரு பகவானுடைய அமைப்பு என்ன பண்ண போகிறது, குடும்ப வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். அதே போல் இந்த காலகட்டத்தில் டேக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி போன்ற இந்த விஷயங்களிலெல்லாம் கூடுதல் கவனம் எடுக்கணும். பல தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த ப்ராப்ளமெல்லாம் இப்போ சால்வ் ஆகும். சார் சொந்த வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் சார், என்னால் வீடு கட்ட முடியுமானா அருமையான வீடு கட்டக்கூடிய யோகம் வருதுங்க. புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் வருதுங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் 10th +1 +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் என்ன தடை இருந்தாலும் தடை நிவர்த்தி ஆகுது. தனுசு ராசிக்காரர்களுக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்குள்ள பலருக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வந்திருக்கும். அந்த ஹெல்த் ப்ராப்ளம் இப்போ நிவர்த்தி ஆகும். உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் நிவர்த்தி ஆகும். பிள்ளைகளுக்கு திருமணமாகவில்லையே என்று கவலைப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் வீடுகளில் இப்போ திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னு நிற்கக்கூடிய வீடுகளில் குழந்தை பாக்கியம் கைகூடும். இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான மங்கள செய்திகளை அந்த குரு பகவான் கொண்டு வந்து தருகிறார். ஆகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகள் வருகிறது. அதே போல இந்த காலகட்டத்தில் அடுத்த ஸ்டேட்டில் வேலை யார் எதிர்பார்க்குறீங்களோ நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெறப்போகிற ஒரு நல்ல நேரத்திலே இருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நிறைந்த வெற்றிகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு தேடி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் யாரை வழிபட வேண்டும் என்று சொன்னால் சங்கரன் கோயிலிலே அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய சங்கர நாராயணரையும் அந்த சிவபெருமானையும் கோமதி அம்பிகையையும் வழிபடுகிற போது மிகச்சிறந்த வெற்றிகள்
உங்கள் வாழ்க்கையிலே இந்த காலகட்டத்திலே தேடி வரும். குரு பகவானை வழிபடுங்கள். சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய அத்துணை தெய்வங்களையும் மனதார வழிபடுங்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளை அந்த தெய்வங்கள் அள்ளி வழங்குவார்கள். நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். மகர ராசி என்பர்களே, 12 ராசிகளிலே மிக உச்சமான யோகம் பெறக்கூடிய ராசி குரு பெயர்ச்சியிலே எந்த ராசி என்று கேட்டால், எந்த ஜோதிடரை கேட்டாலும் உடனடியாக சொல்வார்கள் மகர ராசி தான் அதே அற்புதமான ராசி. தூண்டில் புழுவினை போல் வெளியே சுடர் விளக்கினை போல் நீண்ட பொழுதாக இந்த நெஞ்சம் இருந்தது நீ பாரதியார் பாடினார். அப்படி எவ்வளவு மனசு கஷ்டம், மிகப்பெரிய மனசு கஷ்டங்களை நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இந்த மகர ராசிக்காரங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், நிறைய கடன் பட்டீங்க. இப்பொழுது உங்கள் கஷ்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு குரு பகவான் அருள் பாலிக்கிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியில் குரு பகவான் வரார், உச்ச ராசிக்கு வருகிறார். உச்ச ராசிக்கு குரு பகவான் வருகிற போது, இது நாள் வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை, இது நாள் வரைக்கும் என் பெத்த பிள்ளைகள் எனக்கு எதிரியாக நடந்துக்கிடுறாங்க, பண விஷயத்தில் ஆன்லைன் மோசடியில் நான் மாட்டிக்கிட்டேன், என் வேலை பறி போயிருச்சு, எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல என்று எந்த வகையான வருத்தங்கள் உங்களுக்கு இருந்தாலும், மிகப்பெரிய கடன் தொல்லையில் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு எந்த வகையான வருத்தம் உங்களுக்கு இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து தருவதற்காக குரு பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசிக்கு குரு பகவான் வருகிறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் ராசியிலே குரு பகவான் உச்சமடைகிறார். அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்க போறார். மிகப்பெரிய யோகம் வரும். அது முதல் தர யோகம். இந்த யோகம் குருவுடைய நேரடி பார்வையில் உங்களுடைய ராசி இருக்கு. அதுவும் குரு பகவான் உச்சமடைந்து உங்களை பார்க்கிறார். அப்போ மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வருமே. 12 ராசிக்காரர்களிலுமே நான் தாயா பெரிய ஆளு மாறுதட்டக்கூடிய யோகம் வரும். பொதுவாக மகர ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க? கடினமான உழைப்பாளிகள், மிகச்சிறந்த நிலையான புத்தியுடையவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நல்ல பண வருமானம் வருங்க. இது நாள் வரைக்கும் எந்த கடன் இருந்தாலும், தீர்க்க முடியாத கடன் இருந்தாலும் அந்த கடனை தீர்க்கக்கூடிய யோகம் வரும். நல்ல மனிதர்களின் நட்பு கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், சரியில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து கெட்ட பேர் கிடைச்சிருச்சு அப்படின்னா, இப்போ நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. திருமண வாழ்க்கை ஒரு தரமான வாழ்க்கை அமையும். உங்களுக்கு அமையக்கூடிய கணவன், உங்களுக்கு அமையக்கூடிய மனைவி, வாழ்க்கை துணை ரொம்ப தரமான மனிதர்களாக இருப்பார்கள். அப்பழுக்கு இல்லாதவர்களாக, குறை சொல்ல முடியாதவர்களாக அமைவார்கள். இந்த காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதோ அந்த வாழ்க்கை நிலைச்சிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கையை அந்த குரு பகவான் உங்களுக்கு தருவார். இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவானுடைய அருளினால் திருமணம் கைகூடுங்க. இருமணம் ஒரு மணம் ஆயினர் தோழி, அந்த திருமண மக்கள் என்றும் வாழின்னு பலர் கூடி வாழ்த்தக்கூடிய யோகம். குரு பலம் வருது. பொதுவாகவே திருமணம் கூடி வரணும்னா 2, 5, 7, 9, 11 ஸ்தானங்களில் குரு பகவான் வந்தால் குரு பலன் சொல்கிறோம். அப்படி வந்தும் கூட பலர் கல்யாணம் ஆகலைங்கிறாங்க. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் குரு பகவான் 7ஆம் இடத்திலே அமர்ந்து உச்ச குருவாக உங்களை பார்க்கிறார். குருபலன் இருக்கும்போது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. குருபலன் இல்லாத நேரங்களை கல்யாணம் பண்ணுறாங்க பாருங்கள். அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, குருபலன் இல்லாத போது ஒரு கல்யாணம் பண்ணால் அந்த வாழ்க்கையில் பிரிவினை வருது. கணவன் மனைவி இடையில் ஒரு அந்யோன்யம் வரல. ஏண்டா இவங்களை கல்யாணம் பண்ணினோம்னு வருத்தப்படுறாங்க. அதெல்லாம் குருபலன் இல்லாத போது கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்படி ஆகுது. நல்ல குருபலன் இருந்து கல்யாணம் ஆச்சுன்னா வாழ்க்கை இனிக்குது. எங்கள் வாழ்க்கை சொர்க்கம்ங்கிறாங்க. சொர்க்கமே என்றாலும் அது எங்கள் வாழ்க்கை போலாகுமான்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை அமையுது. மகர ராசிக்காரர்களுக்கு உச்சகுரு பார்ப்பதனால் இப்போ தரமான வாழ்க்கை அமையும். ரொம்ப நாட்களாக நான் செயற்கை முறை கருத்தரித்தலில் குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கேன் சார், எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் சார், ஐவிஎஃப் போயிட்டேன் சார், குழந்தை பாக்கியம் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உருவாகுதுங்க. அப்படிப்பட்ட யோகம் உருவாகுது. யாரெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டர் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆண்டு பெயரும் புகழும் கிடைக்கும். கைராசி மருத்துவர்கள்னு பேர் கிடைக்கும். ஃபினான்ஷியல் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். அரசாங்கம் வங்கித்துறையில் இந்த ஆண்டு பல ரிஃபார்ம்ஸ் பண்ணும். அப்படி குரு பகவான் உச்சமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் வங்கித்துறை, ஃபினான்ஷியல் செக்டார், நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய துறைகள், ஆசிரியர் துறைகள் அப்படின்னு உங்களுக்கு பல துறைகளில் அந்தந்த துறைகளில் வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் இந்த மகர ராசிக்காரர்களை கூடி வருது. கம்ப்யூட்டர் துறையிலே பணியாற்றக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகத்தை அந்த குரு பகவான் வாரி வழங்குவார். ஆக குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருது. இந்த காலகட்டத்தில் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்க்க போறார். அப்போ இந்த வாழ்க்கையே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மகிழ்ச்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். உங்கள் எண்ணிய எண்ணமெல்லாம் வெற்றி அடையும். மனசில் போட்டு வச்ச காதல் திட்டங்கள் வெற்றி அடையும்.
மனதிலே எண்ணிய ப்ரமோஷன் முயற்சி வெற்றியடையும். நீங்கள் நினைச்ச பிஸ்னஸ் முயற்சி வெற்றியடையும். தன வரவுக்காக நீங்கள் போட்டு வச்ச திட்டங்கள் வெற்றியடையும். நீண்ட கால சேமிப்புகளை தொடங்குவீர்கள். பழைய கடன்கள் எல்லாம் பைசல் பண்ணுவீங்க. சார் ஆஃபீஸில் ப்ராப்ளம் சார், எனக்கு பெரிய அவமானத்தோடு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு ஆஃபீஸ் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். புதிய வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். இதெல்லாம் குரு பகவான் கொடுப்பார். காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கும். அந்த பிரச்சனைகள் இப்பொழுது நிவர்த்தியாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நல்ல மனிதர்களுடைய தொடர்பு கிடைத்து, அருளாளர்களின் தொடர்பு கிடைத்து, நல்ல ஆன்மீகவாதிகளின் தொடர்பு கிடைத்து வாழ்க்கையில் உயர்வீங்க. தெய்வ திருத்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீங்க. இந்த காலகட்டத்தில் விஐபிக்கள் தொடர்பு கிடைக்கும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் வரும். நிறைய நன்மைகள் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு காத்திருக்கு. நாங்கள் மென்மேலும் வெற்றிகளை பெறணும் சார், யாரை வழிபட்டால் நாங்கள் எண்ணிய காரியமெல்லாம் வெற்றி பெறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருக்கருகாவூர் கற்பக ரட்சாம்பிகை வழிபாடு மிக மிக அவசியம். நல்ல கல்யாணம், நல்ல குழந்தை பேரு, இவற்றையெல்லாம் அந்த கற்பக ரட்சாம்பிகை அருள் புரிவாள். ஆகவே திருக்கருகாவூர் சென்று மகர ராசி அன்பர்கள் கற்பக ரட்சாம்பிகையை வழிபடுங்கள். உங்கள் வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக அமையும். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, கும்பராசின்னு சொன்னாலே ஒரு குதூகலம் தாங்க. காலபுருஷ தத்துவத்துடைய லாபமான ராசி கும்பராசி. அந்த கும்பராசிக்கு இப்பொழுது குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வந்து உச்சமடைகிறார். இதுவரைக்கும் 5ஆம் இடத்திலே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருந்த குரு பகவான் உங்கள் 6ஆம் இடத்திலே உச்சமடைகிறார். 6ஆம் இடம்னா ரோகஸ்தானம் சார். 6ஆம் இடம்னா வியாதி வந்துடும் சொல்கிறாங்களே சார், அதில் உச்சமடைச்சுன்னா எங்களுக்கு ஆபத்து இல்லை அப்படிங்கிற உங்களுடைய குரல் எனக்கு கேட்கிறது. அன்பர்களே, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். ஒன்று, குரு பகவான் தன லாபாதிபதி. உங்களுக்கு ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல காசு பணம் பெருகுது அப்படின்னு சொன்னால் குரு பகவான் ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னு அர்த்தம். நல்ல குடும்ப வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, நல்ல புத்திர பேர் இருக்குன்னு சொன்னால் குரு பகவான் உங்கள் சொந்த ஜாதகத்தில் ரொம்ப நல்லா இருக்காருங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி 2-11 ஸ்தானங்களுக்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது உச்சமடைகிறார். அப்படிங்கிறதுனால நீண்ட காலமாக திருமணத்தடை இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். குரு பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ பெருங்கவலை என்னென்னா, எங்கள் ஆஃபீஸில் என்னை மதிக்கவே இல்லை சார், ஏன்னா ஒரு சாதாரண ஆள் மாதிரி நடத்துகிறாங்க. என் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பார்க்கல. என் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கொடுத்தாங்க, எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலைங்கிற கவலை. என் வேலையை கூட இன்னும் பெர்மனன்ட் பண்ணலைங்க அப்படிங்கிற கவலை. கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ வேலை பெர்மனன்ட் ஆகும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை உங்களுக்கு கிடைத்தே தீரும். அப்படிப்பட்ட யோகம் உண்டு. குடும்பஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறாருன்னா கல்யாணம் ஆகும்னு. லாபஸ்தானத்து குரு பகவானுடைய தொடர்பு இருக்க 11ஆம் இடத்து அதிபதியே புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவாரு. அது ஒரு யோகம். ஆனால் இது நாள் வரை குரு பகவான் எப்படி இருக்கார் தெரியுமா உங்களுக்கு? குரு சண்டாள யோகத்தோடு இருக்கிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு சோதனை, உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி, கடன் வாங்கி வாழ்க்கையை நடத்தக்கூடிய ஒரு தன்மை, குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கமா இருக்காதாங்கிற கவலை, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவு, அப்படித்தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நோய் தாக்கி இருக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமான பாதிப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்கள் ராசியில் ராகு, 5ல் குரு, குரு சண்டாள யோகம்னு பேர். குரு ராகுடைய சேர்க்கை மாதிரி இது. அந்த குரு சண்டாள யோகத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதிப்பு, உங்கள் சந்தோஷத்துக்கு பாதிப்பு இருந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வருகிறார் என்று சொன்னால் குரு சண்டாள யோகத்திலிருந்து குரு பகவான் விடுபடுகிறார். இதுநாள் வரை உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வியிலே தடைகள் இருந்தால் அந்த தடைகள் இப்பொழுது நிவர்த்தியாகும். நல்லா படிப்பாங்க, மிகச்சிறந்த முன்னேற்றம் அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படும். இதுநாள் வரை உங்களுக்கு மிக பெரிய அளவிற்கு நோய்கள் இருந்தால் அந்த நோய்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும். நோய் முழுமையாக போயிடும் நான் சொல்லலை, நோயிலிருந்து விடுபடுவதற்கு மருத்துவ ஆலோசனை கிடைச்சா போதுங்க, நோயை விளைக்கிடலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். இது நாள் வரைக்கும் மிகப்பெரிய கடன்கள் இருக்குன்னா அந்த கடன்கள் அடைக்கலாம். ஆனால் அதுக்காக புதிய கடன் வாங்கக்கூடாது. 6ல் குரு இருக்கும்போது நல்ல விஷயத்துக்கு கடன் வாங்கலாம், வீடு கட்ட கடன் வாங்கலாம், பிள்ளைகள் படிக்கிறதுக்கு கடன் வாங்கலாம், சுபகாரிய கடன்கள் வாங்கலாம். ஆனால் அனாவசிய விஷயங்கள் கடன் வாங்கக்கூடாது. அதில் மட்டும் கவனமாக இருந்துக்கணும். ஃபினான்ஷியல் செக்டாரில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், கம்ப்யூட்டர் துறையில் பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நகை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய லாபம் வரும். நகை வாங்கி வைக்கக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். அன்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, குரு பகவானுடைய வீடான மீனத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் தங்கம் விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க,
தங்கம் மேலே 10,000 ரூபா குறைய போகுது. இது நாள் வரை தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க கூட இப்போ தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுவும் கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக தங்கம் வாங்குவது, சொத்து வாங்குவதுன்னு இருக்கணும். இந்த ஆண்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போகும். இந்த ஆண்டு தங்கம் விலை மிக அதிகரிக்கும். ஆகவே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதும் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவதும் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய லாபம் தரும். இது வரைக்கும் சொந்த வீடு இல்லைன்னா இப்போ சொந்த வீடு அமைஞ்சிடும். மிகப்பெரிய ஒரு வல்லமை கிடைக்கக்கூடிய காலம். உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் முடி வரலைன்னா திருமணம் முடி வரும். இப்படி மிகச்சிறந்த நன்மைகள் தேடி வரக்கூடிய ஒரு ராசியாக கும்பராசிக்கு இந்த காலகட்டம் அமைகிறது. அவங்களுடைய வெற்றிகள் பெறுகிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுங்க அப்படின்னு கும்பராசிக்காரங்க கேட்டால், இந்த காலகட்டத்திலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாளை போய் வழிபடணும். அந்த பெருமாள் வழிபாடு எல்லையில்லா ஆனந்தம், செல்வ செழிப்பு, மனதிற்கு நிம்மதி கூட கிடைக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு. ஆகவே ஸ்ரீரங்கம் போய் பெருமாள் வழிபாடு செய்யுங்க, எல்லா நன்மைகளும் உங்கள் வாழ்க்கையில் வரும். எனது அன்பான மீனராசி அன்பர்களே, காலபுருஷ தத்துவத்துடைய நிறைவான ராசி மீனராசி. மீனராசியில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா நல்ல தன்மையாளர்கள், நல்ல குணவான்கள். மீனராசியில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னா பொறுமைசாலிகள் அப்படின்னு அர்த்தம். பிறருக்கு உதவியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் மீனராசிக்காரங்க. எவ்வளவு நல்ல பண்புகளை கொண்டு அவ்வளவு நல்ல பண்புகளையும் ஆண்டவன் அந்த மீனராசிக்காரர்களுக்கு கொடுத்துருக்கிறான். நண்பர்களுக்கு ஒரு கஷ்டம்னா ஓடி சென்று உதவக்கூடிய ராசி இந்த மீனராசி. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு பழமொழி, மீனத்தான் நட்பை கைவிடேல் அப்படின்னு ஒரு பழமொழி. எப்பாடுபட்டாவது மீனராசிக்காரனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கோங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரமே சிபாரிசு செய்கிறது. அப்படிப்பட்ட ராசியை சேர்ந்த உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான காலம் வருது. எதனால் இது அதிர்ஷ்டகரமான காலம்னு சொல்கிறேன் தெரியுமா? குரு பகவான் உங்களுடைய 4வது ஸ்தானத்திலிருந்து 5வது ஸ்தானத்திற்கு 2026ஆம் ஆண்டு பராபவ தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகராசிக்கு வந்து உச்சமாக போகிறார். இது ஏன் அவ்வளோ நல்ல விஷயம் சொல்கிறேன்? முதல் காரணம், உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான், அவர் உச்சமாக போகிறார். ஆகவே ஒரு உச்சமான வாழ்க்கை, மிக உயர்வான வாழ்க்கை, பலரும் அண்ணாந்து பார்த்து புகழக்கூடிய வாழ்க்கை, பரிசுகள், பாராட்டுக்கள், பதக்கங்கள் பெறக்கூடிய வாழ்க்கை, ஒரு உச்சாணி கும்பிலே நீங்கள் ஏறப்போகிற வாழ்க்கை இந்த குரு பகவான் தரப்போகிறார். அது மட்டுமா? அது மட்டும்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நான் புகழ்ந்து சொல்வதற்கு காரணமானா? அது மட்டும் இல்லைங்க. 7.5 சனி நடக்குதுங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடக்குதுங்க. ஜென்மச்சனி நடந்தவர்கள் பலர்த்த போய் கேட்டு பாருங்க. கும்பராசிக்காரங்கள்ட்ட கேளுங்க, கடந்த ஆண்டில் ஜென்மச்சனி எப்படி இருந்துச்சுன்னு. ஐயா, தேரை இழுத்து தெருவில் விட்டுருச்சுங்க, எங்கள் குடும்பம் கஷ்டப்பட்டுச்சுங்க, பணவரவு இல்லைங்க, வீட்டில் வியாதி படுத்திச்சுங்க, அரசியல்வாதியை நம்பி வீணா போனங்க அப்படின்னு சொன்னவங்க பல பேர். ஆனால் இப்போ மீனராசிக்கு இருக்கக்கூடிய ஜென்மச்சனி எப்படி இருக்க போகுது தெரியுமா? இந்த ஜென்மச்சனி காலத்திலும் குரு பகவானுடைய பார்வை, உங்கள் ராசிநாதன் பார்வை உங்கள் மீது விழுவதனால் இந்த ஜென்மச்சனியில் தான் நீங்கள் நிறைய சாதிக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு சரியான வேலை இல்லைங்கன்னு சொன்னவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை ஜென்மச்சனி இருந்தபோதும் அந்த குரு பகவான் தரப்போகிறார். வேலை பார்க்குற இடத்துல அவமானங்க, இப்படி வாழறதுக்கு தூக்கு போட்டு தொங்கிடலாமான்னு தோணுதுங்க. அப்படிப்பட்ட பேச்சுக்களையெல்லாம் பலர் மீனராசி அன்பர்கள் என்னை சந்திக்கிற போது வருத்தப்பட்டு புலம்பியிருக்கீங்க. ஒரு காலம் வரும், நல்ல நேரம் வரும் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நல்ல நேரம் உங்களுக்கு வந்து விட்டது. குரு பகவான் உங்களை பார்க்குறார். அந்த குரு பகவானுடைய பார்வை உங்கள் அவமானத்தை போக்க போகுது. சார், கடுமையாக வேலை செய்கிறேன் சார், ஒரு 2000 ரூபா சம்பளத்தை கூட கட்டேன் சார், எங்கள் ஆஃபீஸில் என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க சார், என்ன நியாயம் சார் இது, விலைவாசி கூடி போச்சு, கொஞ்சம் ஒரு சம்பளம் கூட கட்டலுக்கு எனக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குன்னு கூட நினைக்கல சார், 15 வருஷமாக அவர்களை நம்பி வேலை செஞ்சேன், வேலையை விட்டு போகணும் ஒத்த வரியில் சொல்லிட்டாங்க சார், இப்படிப்பட்ட கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு எவ்வளோ பேர் சொன்னீங்க. இந்த சூழ்நிலையில் ஜென்மச்சனி உங்களை இப்படி படுத்தி இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை நியாயமான சம்பளத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஒரு நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, வேறு வேலை கிடைத்து மற்றொரு நாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும். இது நாள் வரைக்கும் ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கலையா? ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். மிக முக்கியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் சர்வ வல்லமை வரும் காட்டுது. அதாவது 5ஆம் இடத்து குரு பகவான் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகளை மாணவர்களுக்கு கொடுக்கும். இது நாள் வரைக்கும் சரியாக படிக்க முடியல, படிப்பில் தடை, படித்தா பாடம் புரியலை, சரியாக வாத்தியாரோட உதவி கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பார்கள், நல்ல ஆசான்கள், நல்ல வழிகாட்டிகள் கிடைத்து உங்களை கல்வியிலே உயர வைப்பார்கள். கல்வியில் மிகச்சிறந்த வெற்றியை நீங்கள் பெறப்போகிறீர்கள். ஆஃபீஸில் எனக்கு ஒரு நல்ல பதவி கிடைச்சா பரவாயில்லைங்கிற உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். நல்ல பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது. அது மட்டுமா, குரு பலன் வந்துருச்சுங்க.
குருபலன் வந்தால் கல்யாணம் ஆக போகுதுன்னு அர்த்தம், கட்டி மேளம் முழங்க போகுதுன்னு அர்த்தம், நாதஸ்வர ஒலி கேட்க போகுதுன்னு அர்த்தம், மோதிரம் மாற்றிக்கிட போறீங்கன்னு அர்த்தம். விவாகரத்து ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் கூட இப்போ கல்யாண வாழ்க்கையில் ஒற்றுமையாக வாழ்வீங்க. அவள் நல்ல யோகம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்கு காத்திருக்கிறவங்களுக்கு உத்தர சந்தானம் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான யோகத்தை அந்த குரு பகவான் வாரி வழங்கப் போகிறார் என்பது உண்மை. ஆக குரு பகவானுடைய திருவருளினாலே இந்த மீனராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் குடிவரக்கூடிய அதி அற்புதமான காலகட்டம். வெளிநாடு செல்வது, கல்வியில் உயர்வது, தேவையான பொருளாதார வசதி பெருகுவது, வேலையில் உள்ள பிரச்சனைகள் நீங்குவது, பதவிகள் பட்டங்கள் கிடைப்பது, புத்திர சந்தானம் கிடைப்பது என்று மிகச்சிறந்த நன்மைகளை குரு பகவான் வாரி வழங்க வருகிறார். இந்த காலகட்டத்தில் யாரை வழிபட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி அம்மனை சென்று வழிபாடு செய்யுங்கள். அவருடைய அனுக்கிரகத்தினாலே, மலர் கொண்ட கூந்தல் கொண்ட அந்த மீனாட்சி அம்பிகையின் அருளினாலே இந்த பராபவ தமிழ் புத்தாண்டிலே, இந்த குரு பயிற்சியிலே உங்கள் வாழ்க்கை உயர்ந்து விளங்கும் என்பதுதான் உண்மை. உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், குரு பயிற்சி வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.